வணக்கம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சாண்டட் பேட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சூப்பர் எம்மியான கரகர மொறு மொறு ரெசிபி பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா, அது பச்சை பப்பாளி காய் இல்லையா, அதை வச்சு தான் பண்ண போறோம். நான் இன்னைக்கு ஒரு பாதி பப்பாளி எடுத்திருக்கேன். நமக்கு ரொம்ப தேவையில்ல, கொஞ்சம் இருந்தால் போதும். நான் ஒரு பாதி காய் எடுத்து அதை நல்லா தோல் சீவிட்டு, நான் அந்த பாதியிலையுமே பார்த்தீங்கன்னா கால் பழம் போட்டு தான், பழம் இல்லை காய் போட்டு தான் நான் செய்ய போறேன். அந்த தோல் சீவிட்டு இதை நல்லா வந்து தின்னா சீவிக்கணும். ரொம்ப மெலீஸா இருக்கிற சீவல் வச்சு நல்லா திருவிக்கலாம். கேரட்லாம் திருவோம் இல்லையா, அல்வாக்கு அந்த மாதிரி தின்னா வச்சு நல்லா திருவிப்போம். பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னா இருக்கும். நம்ம வந்து கால் போதும் நமக்கு, அதுவே பாருங்க எவ்வளோ வந்துச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் அதையும் நல்லா பொடியாக நறுக்கிப்போம். நல்லா ஒரு வெங்காயம் நல்லா போட்டால் நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அமெரிக்கன் மீடியம் சைஸ் வெங்காயம். நீங்கள் வந்து ஒரு 1.5 ஆனியன் கூட போட்டுக்கலாம். நம்ம ஊர் ஆனியன்னா பெரிய ஆனியன் ஒன்று நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் போட்டுக்கோம். பூண்டை பார்த்திங்கன்னா நல்லா தட்டிட்டு, இல்லை தோல் உரிக்குன்னா தோல் உரிச்சிக்கோங்க. நான் இப்படி தோல் உரிச்சிக்கிட்டேன். அப்புறம் அதை நல்லா பொடியாக சாப் பண்ணிடணும். நல்லா பார்த்தீங்கன்னா நசுக்கக்கூடாது, ஆனால் பொடியாக சாப் பண்ணணும். நசுக்குனா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். அதனால் நல்லா பொடியாக சாப் பண்ண பூண்டு. அது கூட வந்து இஞ்சி தேவையில்லை இதுக்கு, அதனால. ஸோ பூண்டு மட்டும்தான் இதுக்கு போடணும். அப்புறம் உப்பு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அதில் தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உப்பு போட்டு நம்ம பக்கோடா பண்ணுற மாதிரி தான். பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு நல்லா இப்படி பெசரிக்கலாம். நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன், இதுக்கு இந்த டிஷ்க்கு என்ன பேர்னே சொல்ல. ஸோ கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இதை நல்லா போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது கூட வந்து நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா, கொத்தமல்லி அதை கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், நல்லா காரத்துக்கு, ஏன்னா பச்சை மிளகா போடல, இதுக்கு மிளகாத்தூள் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, நான் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூன் தான் போடுறேன், அதில் 1.5 ஸ்பூன். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட வந்து அரிசி மாவு. நீங்கள் இதை பஜ்ஜி மாதிரி கடலை மாவு வச்சு பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த டிஷ் வந்து நம்ம இந்தியன் டிஷ் கிடையாது, அதனால தான் நான் அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டு பண்ணுறேன். நம்ம இந்தியன் ஸ்டைலில் பண்ணோன்னா நம்ம இது போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா கொஞ்சம் உதிரியாக, ரொம்ப உதிரியாக இல்லை, ஓரளவுக்கு நல்லா கட்டியாக வரணும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் அரிசி மாவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 4வது ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட கொத்தமல்லியும் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து களி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது வடை மாதிரி தட்டி போட போகிறோம் நம்ம, அதனால அந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணி பிசைஞ்சுக்குங்க. நீங்கள் இதே வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலில் கடலை மாவு போட்டும் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். ஆனால் இது வந்து இந்தியன் டிஷ் கிடையாது, அதனால தான் அரிசி மாவு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தட்டி ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி போட்டு தட்டி போட்டு எண்ணெயில் வடை மாதிரி போட்டால் போதும். ரொம்ப ரவுண்டாக வரணும் இல்லை, கொஞ்சம் அன்ஷேப்பாக இருந்தால் ஒத்த கையிலே இப்படி தட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொன்முறுவலாக வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எடுத்துனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா 2 பக்கமும் நல்லா வேகட்டும். இதுக்கு எப்படியும் ஒரு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா இந்த பப்பாளி காய் இருக்கு இல்லையா, இந்த பப்பாளி காயில் வந்து நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இது கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம மசால் வடைலாம் போட்டால் கொஞ்சம் நேரம் ஆகும் பார்த்தீங்களா, உளுந்து வடை சீக்கிரம் வந்துடும், ஆனால் மசால் வடை கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனால் ரொம்ப லேட்டாக இல்லைங்க, ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூ மினிட்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆகும்னு வச்சுங்களேன் 2 பக்கமும் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஸோ நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா பொரிச்சோம்னா மொறுன்னு வரும். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சட்டி ஃபுல்லாக தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ இடம் இருக்கோ, எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த எண்ணெய் எவ்வளோ கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி தட்டி போட்டு நல்லா பொறுமையாக திருப்பி விட்டு பாருங்கள். இப்போ திருப்பி விடுறோம். அப்பப்போ திருப்பி விட்டிங்கன்னா அது அப்படியே நல்லா வேகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈடு போட்டுட்டு செகண்ட் டைம் போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. இப்போ வந்து நல்லா திரும்ப போட்டோம். எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் நம்மக்கிட்ட ரெடி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா
என்ன நமக்கு சூப்பரான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆயாச்சு. இந்த டிஷ்ஷு பேர் என்னன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்களா? ஆமாங்க, இது பேர் பப்பாளிக்காய் ஃப்ரிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கு வந்து இன்னொரு பேர் பிலிப்பினோ டிஷ் இது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரா பப்பாயா. ரான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க கிரீன் பப்பாயான்னு சொல்லுவாங்க. கிரீன் பப்பாயா ஓகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷு கூட ஷ்ரிம்ப், அதாவது ப்ரான், எறா கொஞ்சம் வந்து அதையும் கட் பண்ணி சாப் பண்ணி கூட சேர்த்து செய்வாங்க, இல்லாமையும் செய்வாங்க. பிலிப்பினோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சமையல் மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நம்ம டிஷ்ஷும் அவங்க டிஷ்ஷும் கொஞ்சம் ஒத்து போகும். நான் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிஷ்ஷாக பண்ணி காமிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த டிஷ்ஷை பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டுன்னு தட்டிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நன்றி.